மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட கடையநல்லூரைச் சேர்ந்த இளைஞர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி மனு அளித்தார். கடையநல்லூரைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் உட்பட 5 இந்தியர்களை மாலி நாட்டின் தீவிரவாதிகள் கடத்தியுள்ளனர். இதை அறிந்த கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான கிருஷ்ண முரளி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட இளைஞர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அப்போது மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி பேரூர் பகுதிகளுக்கு உட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக பேரூர் கழக செயலாளர் காத்தவராயன், மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் பேரூர் பகுதிகளுக்கு சென்று கழக பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட நகர அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரதிமீனா சேகர் மற்றும் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் தெற்கு மாவட்ட அதிமுகவின் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமை வகித்து வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர்கள் கோபால், சிவராஜமாணிக்கம், தகவல் தொழில்நுட்ப மண்டல துணைத் தலைவர் மாலதி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தருமபுரியில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்வான மாணவி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பரையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயகோபிகா என்ற அரசு பள்ளி மாணவி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளார். இந்நிலையில் மாணவி அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமாரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.